So hey guys, how are you all? I hope you guys are staying and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see that. ஸோ இப்போ லைக் இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க உங்களோட கனெக்ஷன்ஸ் வந்து ஒரு சோல்மேட் லெவலான ஒரு கனெக்ஷன்ஸாக இருக்குது, இல்லை ஒரு டென் ஃப்ளேம் லெவலான ஒரு கனெக்ஷன்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம உங்கள் பர்சனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஸோ அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் சொல் இந்த ரிலேஷன்ஷிப்போட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்ற பற்றி ஒரு டீட்டெயில் பொசிஷனாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் லைக் பர்சனலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஸ்பாட் ரீடிங்ஸாக தான் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைக் இமீடியட்டாக உங்களுக்கு ரீடிங்ஸ் வேணும் நீங்கள் ஆசைப்படுங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ போத் டீட்டெயில் இந்த வீடியோ நான் கொடுத்துருப்பேன், இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் நவ். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ என்ன அப்படின்னா, திஸ் இஸ் பியூட்டிஃபுல் கைண்ட் ஆஃப் அ கன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, திஸ் இஸ் அகெயின் அ பியூட்டிஃபுல் கைண்ட் ஆஃப் அ கன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இட் இஸ் பி லைக் இங்கே வந்து பார்க்குறப்போ இது ஒரு இன்செப்பரபிள் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ உங்களோட கனெக்ஷன்ஸை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் கண்டிப்பாக இந்த கனெக்ஷன்ஸ் வந்து லைக் அந்த ஒரு சோல்மேட்டான அந்த ஒரு டென் ஃப்ளேம் லெவலுக்குரிய ஒரு கனெக்ஷன் தான். ரொம்ப ஒரு பொட்டென்ஷியலான ஒரு கனெக்ஷன்ஸ் தான் இங்கே சொல்லப்போனோம் அப்படின்னா லைக் ஒரு பொட்டென்ஷியலான ஒரு கனெக்ஷன் தான். ஸோ நிறைய பேருக்கு இந்த பர்சன் கூட ஒரு பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப்புமே வந்து இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ பாஸ்ட் லைஃப்ல ஏன்னா ஐ ஜஸ்ட் சீ தட் லைக் அந்த ஒரு அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இங்கே வந்து பார்க்குறேன். ஏன்னா இங்கே வந்து பாஸ்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு லைக் அந்த கனெக்ஷன்ஸ்ல மேபி நீங்க நினைச்ச மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அந்த அந்த பாஸ்ட் லைஃப்ல உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நடந்திருக்காது. ஸோ அதனால தான் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் இந்த லைஃப்ல அந்த விஷயத்த லைக் அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஸோ சம்திங் உங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஒரு இந்த கான்ட்ராக்டா இருக்கட்டும், இந்த சோல் கான்ட்ராக்ட் நான் சொல்றேன், ஓகேங்களா? ஸோ அதை நீங்க வந்து இந்த பிரிவில் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இட் இஸ் ரிலேட் டு சம்திங் பாஸ்ட். மேபி டெலிபேத்திக்கா இந்த பர்சனை நீங்கள் வந்து லைக் அடிக்கடி இந்த பர்சன் உங்க கூட வந்து டெலிபேத்திக்கா கனவுல வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து தோணலாம். இல்லை இந்த பர்சன் உங்களோட லைஃப்பில் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏதாவது ஒரு சில நிறையா சைன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். லைக் ஏஞ்சல்ஸ் த்ரூ யூனிவர்ஸ் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில சைன் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கும். இல்லை உங்களோட லைஃப்பில் ஒரு பர்சன் அறிமுகம் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே அந்த மாதிரி ஒரு ஃபீல் நீங்கள் வந்து பண்ணியிருந்திருப்பீங்க. சில பேருக்கு வந்து நீங்கள் இன்னும் டீப் இன்டிடிவாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா லைக் அவங்களோட ஒரு கேரக்டராக இருக்கட்டும், அவங்களோட ஒரு சாயலாக இருக்கட்டும், ஸோ அவங்க இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட தோற்றத்தை பற்றியும் உங்களுக்கு வந்து சில பேருக்கு அது வந்து ஃபர்ஸ்டே வந்து இண்டிகேட் ஆயிருந்திருக்கலாம், சில பேருக்கு அது ஃபர்ஸ்டே வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதுதான் இங்கே நான் சொல்ல வருது. ஸோ சம்திங் ரிலேட் டு த பாஸ்ட் இங்கே வந்து லைக் அந்த ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் அந்த ஒரு பாஸ்ட் கனெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த ஒரு பாஸ்ட் லைஃப்பை பேஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறப்போ திஸ் இஸ் அகெயின் அ வெரி பியூட்டிஃபுல் திங். ஏன்னா நீங்கள் திருப்பி மறுபடியும் லைக் அந்த ஒரு ரீஎன்கார்னேஷனோட ப்ராசஸ் மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. திருப்பி மறுபடியும் நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்க, திருப்பி இந்த கனெக்ஷன்ஸ் வந்து லைக் அந்த சேம் அதே ஒரு கனெக்ட் இங்கே வருது அப்படின்றது தான். அண்ட் இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு வெரி ஸ்பெசிஃபிக்காக இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த பர்சனை வந்து லைக் யோகா இல்லைனா ஜிம் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சில ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் நீங்கள் இந்த பர்சனை வந்து நீங்கள் மீட் பண்ணியிருந்திருப்பீங்க. இல்லை உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே இந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கவும் செஞ்சுருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களோட ஆஃபீஸ்லேயோ இல்லை உங்களோட ஒர்க் பிளேசஸ்லேயோ இல்லை சம்திங் ரிலேட்டட் டு உங்களோட கரியர் நீங்கள் படிச்சுட்டு இருக்க இடத்துல நீங்கள் அந்த பர்சனை வந்து மீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு அப்ராட்ல இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ
நீங்க அந்த பெர்சன வந்து அப்ராட்ல மீட் பண்றதா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி சில விஷயங்களுமே நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ அப்போ என்னன்னா, லைக் உங்கள சுத்தி இருக்கவங்க ஏதாவது காசிப் பண்றாங்க, இல்ல பொதுவாவே உங்க பெர்சனோட சைட்லருந்து யாராவது இந்த மாரி உங்களோட ரிலேஷன்ஷிப்ப பத்தி காசிப் பண்றாங்க அப்டின்னா, ஸோ அத அவங்களுமே வந்து கேர் பண்ண போறது கிடையாது. இன் சச் கைண்ட் ஆஃப் கேஸஸ் உங்கள சுத்தி இருக்கவங்க வந்து இந்த கனெக்ஷன்ஸ பத்தி ஏதாவது வந்து காசிப் பண்றாங்க. அந்த மாரி சில விஷயங்கள் ஏதாவது புரணி பேசுறாங்க, முதுகுக்கு பின்னாடி ஏதாவது புரணி பேசுறாங்க அப்டின்னா, அது நீங்க வந்து கண்டுக்க வேண்டாம். ஏன்னா சில பேருக்கு வந்து என்னன்னா, லைக் மேபி நீங்க வந்து சில விஷயத்துல இப்போ உங்களோட கனெக்ஷன்ஸ பத்தி மத்தவங்க யாராவது பேசுறாங்க அப்டின்னா, அது உங்களுக்கு வந்து யாருக்குமே அது வந்து பிடிக்காது தான். ஸோ உங்களோட சைட்லருந்து பார்க்குறப்போ, உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஹெசிடேஷனா வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ நீங்க அத வந்து இக்னோர் பண்றீங்க. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது லைக் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டுருக்கு அப்டின்ற பட்சத்துல, ஸோ இங்க வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, நீங்க இத வந்து ரொம்ப பெருசுபடுத்திக்கணும் அப்டின்ற அவசியம் இல்ல. இப்ப நீங்க எப்படி அத இக்னோர் பண்றீங்களோ, அதே மாரி இக்னோர் பண்ணிட்டே போங்க. ஏன்னா இந்த பெர்சன்ஸ் இவங்க பேசுனாலே என்னவோ, இந்த ரிலேஷன்ஷிப்ல எதுவும் பாதிக்க போறது கிடையாது. இல்ல உங்களோட நேம், ரெப்புடேஷன் வந்து இங்க கெட்டு போயிருமோ அப்படின்ற ஒரு பயம்லாம் அவங்களுக்கு தேவையில்ல. ஸோ உங்களோட லைஃப்ல வந்திருக்கக்கூடிய ஒரு பெர்சன் நீங்க அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணா போதும். மத்தபடி அடுத்தவங்க என்ன பேசுறாங்க, அடுத்தவங்க என்ன சொல்றாங்க, அடுத்தவங்க என்ன பேசிட்டு போனாலும் அத பத்தி நீங்க வந்து கவலைப்படாதீங்க. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே இது உங்களோட வாழ்க்கை. நீங்க எடுக்கிற டிசிஷன் தான். ஆ ஸோ இப்போ ஒரு பெர்சன் உங்கள தேடி வராங்க அப்படின்னா, அந்த அந்த பெர்சனுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு பாண்ட் தாங்க. இங்க வந்து மத்தவங்கள வந்து மத்தவங்க அப்படி பேசுறாங்க அப்படின்றதுக்காக அவங்களோட குரலுக்கு நீங்க வந்து செவி சாய்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. பேசுறவங்க வந்து எப்பயுமே எதா இருந்தாலும் பேச தான் செய்வாங்க. நீங்க வந்து ஒரு ஒரு குட் இன்டென்ஷனோட நீங்க ஒரு விஷயம் பண்ணாலுமே பேசுறவங்க பேச தான் செய்வாங்க. பேட் இன்டென்ஷனோட ஒரு விஷயம் பண்ணாலும் பேசுறவங்க பேச தான் செய்வாங்க. ஸோ அதனால என்ன பொறுத்தளவுக்கு அதர் இன்ஃப்ளூயன்ஸ், அதர் பெர்சன்ஸ வந்து நீங்க கன்சிடர் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. அ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு என்ன தோணுதோ, அத நீங்களா வந்து டிசைட் பண்ணுங்க. மத்தவங்க குடுக்குற அந்த ஒரு பிரஷர்னால அ உங்களோட கனெக்ஷன்ஸ பத்தி நீங்களே ஜட்ஜ் பண்ண வேண்டாம். அ ஸோ உங்கள பத்தி நீங்களே வந்து ஜட்ஜ் பண்ண வேண்டாம். ஸோ உங்கள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இது உண்மையாவே உங்களுக்கு மனசுக்கு உங்களுக்கு பிடிச்சு ஓகே. எனக்கு இந்த விஷயம் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா, தாராளமா நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே. மத்தபடி அந்த சிட்யூவேஷன்ஸ பேஸ் பண்ணி எதுவுமே வந்து பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த பெர்சன பொறுத்தளவுக்கு லைக் இவங்க வந்து சில்லா தான் இருக்காங்க. இவங்க வந்து கூலா தான் வந்து இருக்காங்க. பொதுவாவே இங்க வந்து பார்க்குறப்ப, அடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ, அத பத்தி அவங்களுக்கு கன்சிடர் எதுவுமே கிடையாது. அவங்க அந்த விஷயத்த வந்து ரொம்ப மெச்சூர்டாவே வந்து ஹேண்டில் பண்றாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, நம்மளோட பெர்சனல் ஸ்பேஸ் அப்படின்றது நமக்காக மட்டும் தான். அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அத பத்தி நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. அத நம்ம கேட்கணும்ன்ற அவசியம் இல்ல அப்படின்ற மாரி தான் அவங்க பெர்சன் அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே. ஸோ த திங் ஹியர் இஸ் இப்போ வந்து வியூவர்ஸ் நீங்க பார்க்குறவங்களுக்கு மேபி உங்களுக்கு பாஸ்ட்ல நெறைய வந்து ட்ராமாஸ் ஏதாவது இருந்திருக்கலாம். உங்களோட எக்ஸ் கைண்ட் ஆஃப் அ பெர்சன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, நெறைய உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சில ட்ராமாஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். நீங்க எதிர்பார்த்திருக்க மாரி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து போயிருக்காது அந்த ரிலேஷன்ஷிப். கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்னால நெறைய பிரச்சனைகள் நீங்க வந்து சந்திச்சிருப்பீங்க அப்படின்ற மாரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஆம், ஏன்னா இங்க வந்து பார்க்குறப்போ உங்கள சுத்தி வந்து அகெயின் ஸோ எனக்கு இப்போ உங்களோட கண்டிஷன்ஸ் எனக்கு வந்து புரியுது. ஏன் நீங்க அந்த மாரி திங்க் பண்றீங்க அப்படின்னு. ஏன்னா இங்க வந்து கண்டிப்பா உங்களோட லைஃப்ல ஆல்ரெடி தேர்ட் பெர்சன்ஸ்னாலயே வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து பிரச்சனைகள் நீங்க வந்து சந்திச்சிருப்பீங்க. ஸோ எஸ் டெஃபினெட்லி. ஸோ பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லயுமே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ் யாராவது இருந்திருக்காங்க அப்படின்னா, நான் இந்த இந்த பிறவியில நான் பேசிட்டு இருக்கேன். பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசல. கரண்ட்லி நம்ம வந்து பார்க்குறப்போ, உங்களுக்கு ஏதாவது எக்ஸ் இந்த பெர்சன் தவிர்த்து வேற ஏதாவது எக்ஸ் ஏதாவது இருந்திருக்காங்க. பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில, அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ட்ராமா உங்களுக்கு வந்து குடுத்திருக்கும். ஆ அந்த அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க நெறைய விஷயங்கள் நீங்க வந்து கோ த்ரூ ஆயிட்டு வந்திருப்பீங்க. அது கண்டிப்பா வந்து நெறைய பேருக்கு வந்து ஒரு கார்மிக் கனெக்ஷனாவும் நெறைய பேருக்கு வந்து அது இருந்திருக்கலாம். ஏன்னா, அந்த பெர்சன்னால நீங்க நெறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்து கோ த்ரூ ஆயிருப்பீங்க. நெறைய பேருக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, அந்த ஒரு அம் டார்க் நைட் ஆஃப் த சோல் அதுதான். அந்த டைம் நீங்க வந்து கடந்திருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில அப்டின்ற மாரி தான் இருக்கு. நெறைய டவுன்ஃபால் ஆயிருந்திருப்பீங்க. நெறைய பிரச்சனைகள், நெறைய பிரஷர் நீங்க வந்து சந்திச்சிருப்பீங்க அடுத்தவங்கனால. அண்ட் அஸ் வெல் அஸ் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் நீங்க லவ் பண்ண அந்த பெர்சனே வந்து உங்கள ஏமாத்திருப்பாங்க. நெறைய விஷயத்துல அவங்க வந்து சீட் பண்ணியிருந்திருப்பாங்க. அ அப்படின்ற பட்சத்துல வந்து என்னன்னா, லைக் அது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் மாரி உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஓகேங்க அந்த மூமெண்ட்ல. ஏன்னா ஐ ஐ கேன் சீ தட். அந்த ஒரு விஷயம்னால தான் நீங்க வந்து பயப்படுறீங்க. அது அப்படியே நீங்க வந்து இந்த கனெக்ஷன்ஸ்லயுமே வந்து பார்க்குறப்ப, அடுத்தவங்க இன்வால்வ்மென்ட் ஆகும்போது, ஒருவேளை இந்த ரிலேஷன்ஷிப்புமே வந்து முடிஞ்சிருமோ? இந்த ரிலேஷன்ஷிப்புமே ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்துருமோ? பாஸ்ட்ல நம்ம பார்த்த மாரி அதே சேம் விஷயம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லயும் தொடருமோ? அப்படின்ற ஒரு பயம் பயம் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ அதனாலயே என்னவோ நீங்க நெறைய பேர் வந்து
ஸோ ஸ்டார்ட்டிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரீடிங்ல வந்து நான் வந்து பார்க்கும்போது, நெறைய அந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ் பண்ண ஒரு விஷயம் நான் இங்க வந்து பார்த்துருக்கேன். நீங்க நெறையவே வந்து ஸ்பிரிச்சுவலா நீங்க வந்து கனெக்டடா நீங்க வந்து இருந்திருப்பீங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் லைக் அகெயின் அதேதான். லைக் நீங்க வந்து ஒரு இப்ப நம்ம அந்த யோகால இருக் இரு இ உட்கார்ந்திருப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி நீங்க வந்து லைக் உங்களோட மனச நீங்க வந்து ஒருநிலைப்படுத்திக்க ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ் நீங்க வந்து உங்க மனசுல நீங்க வந்து கொண்டு வரீங்க. உங்களோட ஆரா வந்து ரொம்ப நீங்க பீஸ்ஃபுல்லா நீங்க வந்து எடுத்துட்டு போறீங்க. ஸோ இது நெறைய விஷயங்கள் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். லைக் நீங்க ஒரு ரெக்கி ஹீலிங் அந்த மாரி பண்றதா இருக்கட்டும். ஸோ சம்திங் அந்த ஒரு ஹீலிங் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நீங்க வந்து உங்களுக்காக நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நெறைய காயங்கள் இருந்திருக்கு உங்களோட லைஃப்ல. நெறைய கஷ்டங்கள், நெறைய காயங்கள். கண்டிப்பா உங்களோட மனதளவிலும் சரி, உங்களோட வாழ்க்கையிலும் சரி, நெறைய போராட்டங்கள் நீங்க வந்து சந்திச்சிருப்பீங்க. நீங்க ஒரு கம்மியான வயசா இருந்தாலும் சரி, இல்ல உங்களோட ஏஜ் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க கோ த்ரூ ஆயிருக்க லெசன் வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு லெசனா தான் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். கண்டிப்பா ஒரு டஃப் ஃபேஸ் வந்து பாஸ்ட்ல கோ த்ரூ ஆயிருந்திருப்பீங்க. அது ஒரு பெர்சனாலயும் சரி, இல்ல பொதுவாவே உங்களோட லைஃபோட சிச்சுவேஷன்ல அந்த மாரி ஒரு அ சூழல் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்றத நான் கிளியராவே இங்க வந்து பார்க்குறேன். ஸோ அதனால என்னவோ நீங்க வந்து அந்த பாஸ்ட்டையும், அந்த கரண்ட்டையும் 2யும் வந்து கம்பைன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ இது இந்த மாரி முடிஞ்சிருமோ, இதுக்கு இந்த மாரி ஆயிடுமோ அப்படின்ற மாரி. ஸோ கைஸ் நீங்க வந்து ஒரு ஹீலர். அதனால நீங்க வந்து என்னன்னா லைக் அந்த அளவுக்கு நீங்க எடுத்துட்டு போணும் அப்படின்ற அவசியம் இல்ல. லைக் நீங்க இவ்வளோ தூரம் உங்கள நீங்களே வந்து உங்களோட ஆரோவ நீங்க கிளென்ஸ் பண்றீங்க. உங்களோட ஆரோவ நீங்க கிளீன் பண்றீங்க அப்படிங்கிறப்போ, ஸோ நம்ம அந்த கிளென்சிங் அந்த ஹீலிங்ல நம்ம என்ன விஷயம் நம்ம வந்து கத்துக்கிறோம். லைக் அந்த ஒரு பாஸ்ட் ட்ராமாஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து ஃபியூச்சர்ல அத எடுத்துட்டு போகவே கூடாது. ரைட்? ஸோ அது கடவுள் குடுத்திருக்க ஒரு லெசன். அதுலருந்து நம்ம என்ன கத்துருக்கோமோ, அத எடுத்து நம்ம வந்து ப்ரொசீட் பண்றோம். அவ்வளோதான். ஸோ இதுல வந்து திருப்பி அதே மிஸ்டேக்ஸ், அதே எப்படி சொல்றது? லைக் அந்த மைண்ட் ஆசிலேஷன் ஆறது, திருப்பி அதே சிச்சுவேஷன் வந்து டவுட் பண்றது, அது திருப்பி திருப்பி வந்து என்னன்னா, உங்களோட மனசுல திருப்பி திருப்பி ஒரு காயத்த தான் உங்களுக்கு கொண்டு வந்து குடுத்துட்டே இருக்கும். ஸோ அப்ப நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பெர்சன் வந்திருக்காங்க. இவ்வளோ தூரம் இந்த பெர்சன் கூட உங்களுக்கு ஒரு அ ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கனெக்ட் இருந்தாலுமே, உங்களுக்கு அந்த ஒரு தன்பயம் இருக்கு. ஒரு பதட்டம் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் இந்த மாரி ஆயிருமோ! அப்டின்ற மாரி நீங்க பயப்படுறீங்க அப்டின்னா, நீங்க வேற எந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீங்க போனாலுமே, நீங்க திருப்பி திருப்பி அதே டவுட்ல தான் நீங்க வந்து இருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் லைக் உங்களோட ஹார்ட் சக்ராவ நீங்க வந்து லைக் அதுல நீங்க ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வரக்கூடிய அந்த லவ்வ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசீவ் பண்ணுங்க. அண்ட் அந்த லவ்வ நீங்களுமே வந்து மத்தவங்களுக்கு வந்து குடுங்க. டோன்ட் திங்க் அபௌட் லைக் அதர் பெர்சன், அதர் திங்ஸ். லீவ் த லைக் அதர் பீப்பிள்ஸ பத்தியே யோசிக்காதீங்க. லீவ் திஸ் வேர்ல்ட். ஜஸ்ட் திங்க் அபௌட் யுவர் ஓன் லைஃப். உங்களோட வாழ்க்கை என்னவோ அத மட்டும் நீங்க வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்க பெர்சன் என்னவோ, நீங்க அவங்களோட லைஃப்ப நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த லவ்வ நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ டோன்ட் ட்ரை டூ பி லைக் அத பாஸ்ட்டையும் கரண்ட்டையும் வந்து ஓவர்லாப் வந்து பண்ண வேண்டாம். ஏன்னா, உங்களோட பெர்சனோட சைட்லருந்து பார்க்குறப்ப, எஸ் அவங்களுமே நெறைய விஷயங்கள் அவங்களுமே வந்து கோ த்ரூ ஆயிருப்பாங்க. பட் அவங்களோட சைட்லருந்து பார்க்கும்போது என்னன்னா, சில விஷயத்துல அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஈகோயிஸ்டிக்கா இருந்தாலும் சரி, சில விஷயத்துல அவங்க வந்து டப்புன்னு ஒரு கோவப்படுறாங்க அப்படின்ற மாரி இருந்தாலும் சரி, பட் அவங்க அத வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க சைட்ல வந்து என்னன்னா, லைக் அந்த பாஸ்ட்டையும், பிரசன்ட்டையும் 2யும் வந்து கொலாப்ஸ் பண்றது, அத ஓவர்லாப் பண்ற விஷயம் அது வந்து அங்க அவ்வளவா வந்து இல்ல. அப்படி இருந்தா கூட அவங்க அந்த விஷயத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்க ஒரு சொல்யூஷன் அவங்களாவே யோசிக்கிறாங்க. அந்த சொல்யூஷன் அவங்களுக்கு வந்து கிடைச்சிடுது. இல்ல அந்த மூமெண்ட்ல உங்க 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருந்தா கூட, பட் அது அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது அப்படியே சரியாயிரும். அந்த பெர்சனே ஏதாவது பேசுவாங்க. ஸோ அந்த சிட்யூவேஷன்ஸ் வந்து பார்க்குறப்ப, அது அது ஒரு பிரச்சனையா இங்க வந்து உருவாகல. பிரச்சனை இங்க எங்க உருவாகுது அப்படின்னா, உங்களோட சைட்ல தான். ஏன்னா இங்க வந்து உங்களோட சைட்ல வந்து என்ன அப்படின்னா, லைக் அந்த ஒரு மனப்போராட்டம் தான் இங்க அதிகமா இருக்கு. ஏன்னா, ஐ கேன் கிளியர்லி சீ தட் உங்களுக்கு நெறைய மனவலிகள் இருந்திருக்கும். பாஸ்ட்ல நெறைய விஷயங்கள் கோ த்ரூ ஆயிருக்கீங்க அப்படின்றத ஐ கேன் கிளியர்லி சீ ஹியர். பட் அதுக்காக உங்களோட ஃபியூச்சர வந்து கெடுத்துறாதீங்கன்றது தான் என்னோட மெயின் மோட்டோவே. இங்க நான் சொல்றதுக்கு ரீசனே அது அது மட்டும் தான். ஆ ஏன்னா எல்லாருமே வந்து நீங்க இப்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் வழியில நீங்க வரீங்க அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா நீங்களா இருந்தாலும் சரி, என்னோட ஜர்னியா இருந்தாலும் சரி, நம்ம நெறைய விஷயம் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு தான் இங்க வந்திருப்போம். நெறைய விஷயங்கள் நமக்கு வந்து லைக் ஒரு லைஃப் எல்லாமே ஒரு டஃப்பா தான் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஜர்னி ஒரு டஃப்பான ஒரு ஜர்னியா தான் இருந்திருக்கும். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஜர்னியோட லெசன்ஸுமே வந்து நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, அந்த ஒரு பாடமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, ஒரு 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 புதுசான ஒரு பாடமா தான் நமக்கு கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ லைக் இந்த மாரி இருக்க பீப்பிள்ஸ் லைக் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டில இருக்கக்கூடிய இந்த பீப்பிள்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, ஒரு நார்மல் ஆர்டினரி பீப்பிளோட லைஃப்க்கும் நம்மளோட லைஃப்க்கும் நெறைய சேஞ்சஸ் இருக்கும். நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அவங்க ஏதோ ஃப்ளூக்ல கூட அவங்களோட லைஃப்ப வாழ்ற மாரி இருக்கும். ஆனா நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புமே வந்து நமக்கு ஒரு மாரி கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயம் நமக்கு அடையிற மாரி இருக்கும். அப்போ ஐ கேன் கிளியர்லி சீ தட் அந்த ஓவர் திங்கிங் அதிகமா இருக்கு. எல்லா விஷயமே இங்க நம்ம வந்து ஐ கேன் ரெசனேட் வித் தட். ஏன்னா என்னோட லைஃப்லயும் அந்த மாரி சிட்யூவேஷன்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறப்போ, எனக்கு அத கிளியரா என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது.
பட் என்ன பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, என்னோட பாஸ்ட் பேக்கேஜஸ நான் எடுத்துட்டு என்னோட ஃப்யூச்சர்ல நான் வந்து முடியாது. லைக் ஓகே எனக்கு இப்படி நடந்திருக்கு, எனக்கு இப்படி நடந்திருக்கு. இது திருப்பி நடந்துருமோன்ற அதே பயத்துல நான் போனேன் அப்டின்னா, என்னோட ஃப்யூச்சர்லயும் என்னால வந்து சந்தோஷமா வாழ முடியாது. என்னோட ஃப்யூச்சரோட மூவ்மெண்ட்லயுமே நான் வந்து பார்க்குறப்போ, ஒரு குட் மெமரீஸ் என்னால வந்து ஆட் பண்ண முடியாது. ஓகே. இதுவும் கடந்து போகும் அப்டின்ற மாரி தான் நம்மளோட மைண்ட் செட்ட நம்ம தான் வந்து மாத்திட்டு, ஓகே சம்திங் இப்போ எனக்கு கடவுள் இப்ப குடுக்குற இந்த விஷயமாவது என்னோட லைஃப்க்கு ஒரு நல்ல விஷயமா வந்து இருக்கட்டும். ஸோ இந்த பெர்சனோட லைஃப்ப கண்டிப்பா வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்டின்ற ஒரு பாசிட்டிவ் நோட்லயே நீங்க வந்து போங்க. பிகாஸ் சம்திங் உங்களோட சைட்ல தான் கொஞ்சம் விஷயம் வந்து நான் இந்த மாரி டவுட்ஃபுல் எனர்ஜிஸ் நான் பார்க்குறேன் அப்டின்றனால தான் ஐ ஹேவ் பீன் எக்ஸ்பிளைனிங் திஸ் டூ யூ கைஸ். ஸோ அதனால டோன்ட் வொரி அபௌட் இட். லைக் ஃபியூச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபியூச்சர் வந்து நம்ம கையில தான் எப்பயுமே இருக்கு. நம்ம எப்படி அத வந்து டிசைன் பண்றோமோ, அதுக்கேத்த மாரி தான் நம்மளோட ஃபியூச்சர் நமக்கு வந்து மாறும். ஸோ அதனால உங்களோட டிசைனிங் என்னவோ அத பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு பிடிச்ச மாரி நீங்க வந்து பண்ணுங்க. அதையும் டவுட் பண்ணி லைக் நான் நெனச்ச மாரியே ஆயிடுச்சு. நெனச்ச மாரியே ஆயிடுச்சு அப்படின்ற மாரி கொண்டு போயிறாதீங்க. பிகாஸ் நம்ம எத நம்ம வந்து லைக் மேனிஃபெஸ்டேஷன் பண்றேன் அப்படின்றது நான் வந்து ஆ நான் ஒரு நம்பர கையில எழுதியோ, இல்ல நான் வந்து ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லிக்கிட்டே லைக் அது ஒரு சாண்ட் மாரி நான் பேசிட்டே இருக்கிறதுல வந்து மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. நீங்க டீப் இன்சைட் நீங்க ஒரு விஷயத்த இப்படிதான் இருக்கும் நீங்க இமேஜினேஷன் பண்ணா கூட அது ஒரு மேனிஃபெஸ்டேஷனா தான் ஆகும். ஸோ அப்ப நீங்க நெகட்டிவா ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஃபியூச்சர் அதே மாரி நெகட்டிவா தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் நமக்கு. ஸோ ட்ரை டூ பி லைக் அத ஒரு பாசிட்டிவ் நோட்டா நீங்க வந்து பாருங்க. ஏன்னா நீங்க இவ்ளோ ஹையர் வைப்ரேஷன்ல நீங்க வந்து இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, ஸோ உங்களோட வைப்ரேஷன் என்ன ஃபீல் ஆகுதோ அது மாரி தான் அங்க நடக்கும். அதனால தான் சொல்றேன். நான் ஒரு நம்பர் எழுதி வைக்கிறதோ, இல்ல நான் சாண்ட் பேசுறனாலயோ, அதுதான் மேனிஃபெஸ்டிங் இங்க வந்து கிடையாது. நான் என்ன விஷயம் நான் ஃபீல் பண்றேன். டீப் இன்சைட் நான் என்ன விஷயம் நான் வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா இங்க இன்ட்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம இங்க ஹையா நம்ம வந்து பேசுறோம். ஸோ அப்ப அந்த உள்நுழைவுல நான் என்ன ஃபீல் பண்றேனோ, அதான் எனக்கு அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் என்னோட ஃபியூச்சரா. ஸோ நான் நெகட்டிவாவே திங்க் பண்றேன் அப்படின்னா, எனக்கு நெகட்டிவ் ரிசல்ட் தான் எனக்கு கிடைக்கும். நான் பாசிட்டிவா திங்க் பண்ணா தான் எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் எனக்கு கிடைக்கும். ஸோ ட்ரை டூ பி இன் அ பாசிட்டிவ் நோட். ஓகே. ஸோ அகைன் இந்த பெர்சனுக்கும் உங்களுக்கும் பாஸ்ட்ல ஏதாவது ஒரு சில இஷ்யூஸ் இருந்திருந்தா கூட, அது கண்டிப்பா வந்து இங்க ஃபிக்ஸ் ஆக தான் செய்யும். ஏன்னா இந்த பெர்சன பொறுத்தளவுக்கு வந்து என்ன அப்டின்னா, லைக் சொல்யூஷன் அப்டின்றது அவங்க குடுக்க தான் செய்றாங்க. ஓகே. நீங்க வந்து அகைன் அண்ட் அகைன் இட் இஸ் அகைன் அ கன்ஃபர்மேஷன். லைக் உங்களோட சைட்ல இருந்து தான் பார்க்கும்போது, லைக் நீங்க ஒரு விஷயம் வந்து பயப்படுறீங்க. இந்த கனெக்ஷன்ஸ் வந்து நீங்க மேபி மூவ் ஆன் ஆகலாம், ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆகலாம். ஸோ இது பேசிக்கா நான் இந்த கனெக்ஷன்ஸ பத்தி மட்டும் நான் பேச வரல. இந்த கனெக்ஷன்ஸ்ல நீங்க பயந்தா கூட, திருப்பி திருப்பி அடுத்து எந்த ஒரு பெர்சன் லைஃப்ல வந்தாலும், திருப்பி அதே பயம் தான் கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். அதனால தான் நான் சொல்றேன், டோன்ட் பி இன் தட் மைண்ட் செட் அப்படின்றது. ஸோ ரிசீவ் த லவ் அண்ட் கிவ் த லவ் டூ அதர் பெர்சன். அண்ட் அதே மாரி தான். ஸோ இந்த பெர்சன பொறுத்தளவுக்கு என்ன அப்படிங்கிறப்போ, ஸோ உங்கள பத்தின விஷயம் தான். உங்கள பத்தின டிசைர் தான் இங்க ரொம்ப அதிகமாவே இருக்கு. உங்க மேல இருக்கக்கூடிய அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த ஒரு எமோஷன்ஸ், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ, உங்க மேல தான் அதிகமான ஒரு ஃபோக்கஸ் இருக்கிற மாரி தான் இருக்கு. ஓகே. இட் டசன்ட் மீன் தட் லைக் இங்க தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸ், தேர்ட் பார்ட்டி திங்ஸ் அது எதுவுமே இங்க வந்து வரல. ஓகே. அண்ட் அகைன் யூ கேன் சீ வெரி பியூட்டிஃபுல் மெசேஜஸ். இந்த பெர்சனுக்கு உங்கள ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் அஸ் வெல் அஸ் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷலா, ஸோ மேபி லாஸ்ட் நைட் கூட உங்க பெர்சன் வந்து உங்கள பத்தி வந்து திங்க் பண்ணியிருந்திருக்கலாம். ஏதாவது ட்ரீம் பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல உங்கள பத்தி அதிகமான ஒரு சில தாட்ஸ் உங்களுக்கு வந்து இருந்திருக்கலாம். யூ கேன் கிளியர்லி சீ ஹியர். ஸோ இந்த உங்க பெர்சன பொறுத்தளவுக்கு அவங்களோட எனர்ஜி ரொம்பவே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியா இருக்கு. ரொம்பவே ஒரு கிளியரான ஒரு எனர்ஜியா தான் இங்க வந்திருக்கு. சில நேரத்துல இந்த பெர்சன் வந்து லைக் எப்படி சொல்றது? அவங்களோட ஒரு ஈவில் சைட வந்து காமிச்சா கூட பட் எனிவே இட் இஸ் பி லைக் எ குட். இவங்க அட் த எண்ட் ஆஃப் த டே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியாவது ஏதாவது ஒரு சொல்யூஷன் இங்க வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இங்க சம்ஹவ் நான் ஃபீல் பண்ணது லைக் அஸ் அ வியூவரா நீங்க உங்களோட சைட்ல சில சில விஷயம் நீங்க வந்து மாத்திக்கிட்டா அது பெஸ்ட்டா இருக்கும். இது உங்களுக்கு ஐம் நாட் சேயிங் நாட் ஒன்லி இன் ரிலேஷன்ஷிப் உங்களோட லைஃப்க்குமே வந்து நான் அந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் அந்த விஷயம் கோ த்ரூ ஆயிருக்கேன். என்னோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நானும் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பயுமே ஒரு ஹோப்போட நீங்க வந்து இருங்க. ஃபியூச்சர் வந்து இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோன்ற பயப்பட வந்து தேவையில்ல. ஏன்னா நம்ம வந்து நீங்க இன்ட்யூட்டிவான ஒரு பெர்சனா இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைட் கண்டிப்பா உங்களுக்காக இருப்பாங்க. சம் கைண்ட் ஆஃப் லைக் ஆன்செஸ்டரோ, இல்ல உங்களுக்கு ஏஞ்சல்ஸோ ஏதாவது ஒரு சில ஹெல்ப்போ, இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சில இஷ்ட தெய்வமோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதனால நீங்க வந்து பயப்படணுன்ற அவசியம் இல்ல. அவங்க உங்க கூட இருக்காங்கங்கிற தைரியத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க வந்து பண்ணுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்க மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அதுவே அவங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா? லைக் கைட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதனால டோன்ட் வொரி அபௌட் இட். நீங்க போய்க்கிட்டு இருக்க இந்த ஒரு வாழ்க்கை வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு பாத்வேவா தான் இருக்கு. ஸோ என்ஜாய் யுவர் லைஃப். அத டவுட் பண்ணி உங்களோட லைஃப்ப நீங்களே வந்து கெடுத்துறாதீங்க. ஸோ தட் இஸ் வாட் மை மெசேஜஸ் ஹியர். ஓகே. ஸோ லிவ் த லைஃப் ஹேப்பியா வாழுங்க. ஹேப்பியா இருங்க. என்ஜாய் பண்ணுங்க லைஃப்ப. ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் ட்ரை டூ பி ஹேப்பி. ட்ரை டூ பி என்ஜாய் அ லாட். ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே டு யூ கைஸ். அண்ட் இந்த என்னென்ன விஷயம் நான் வந்து பார்த்தேனோ அது எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட் ஆயிருக்கும் அப்படின்னா
கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இது போல இன்னும் மல்டிபிள் விஷயம்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல பாட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதில நான் தமிழ் டரர்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் இதுவுமே ஒரு டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். நீங்க எப்ப பார்த்தாலுமே உங்களுக்கு அது ரெசனேட் ஆக தான் செய்யும். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஆன் ஸ்பாட் ரீடிங்ஸ் தான் எல்லாமே. ஸோ உங்களுக்கு எந்த ரீடிங்ஸ் நீங்க வந்து புக் பண்ணாலுமே உங்களுக்கு இமிடியேட்டா உங்க ரீடிங்ஸ் நான் வந்து குடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க புக் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட லைக் வாட்ஸ்அப் இல்ல இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோல நான் குடுத்திருப்பேன். அஸ் வெல் அஸ் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லயே நான் வந்து பின் பண்ணியிருப்பேன். யூ கேன் செக் வித் இட். அண்ட் அஸ் வெல் அஸ் இது போல இன்னும் மல்டிபிள் விஷயம்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல பாட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதில நான் தமிழ் டெரர்ன்னு சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் போய் பாருங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் ட்ராவலிங் பிடிக்கும் அப்படின்னா, ப்ளீஸ் ரெகமெண்ட் சேனல் டு தெம். அண்ட் அதே மாரி லைக் யூடியூப்ல வந்து ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸுமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஹைப் ஆப்ஷன்ஸுமே நீங்க வந்து பண்ணுங்க. ஸோ தட் அது இன்னும் நெறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ நெறைய பேருக்கு ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்கட்டும். ஸோ உங்களால முடிஞ்ச அந்த ஹெல்ப்ப நீங்க வந்து பண்ணுங்க. ஸோ தட் நெறைய பேருக்கு அது ஒரு கண்டிப்பா ஒரு கைடன்ஸா கண்டிப்பா வந்து இருக்கும். நெறைய பேருக்கு அவங்களோட லைஃப்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஒரு மோட்டிவேஷனா கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ தட் அஸ் வெல். ஸோ அகைன் அண்ட் அகைன் கைஸ், லைக் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். உங்க சப்போர்ட் நீங்க என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுமே வந்து குடுங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பிரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் நீங்க எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அகைன் என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ see you guys next time. Until then, love you all. Take care. Stay positive. Be positive. Bye.